ஆண்டவருமே இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே பரிசுத்தவான்களே பரிசுத்த தேவனை தரிசிப்பார்கள் என்ற தலைப்பிலே நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். எல்லாரும் ஜெபிக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க நாடுங்கள், விரும்புங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்படியானால் திருச்சபைக்குள்ள வர்ற எல்லாரும் கர்த்தரை பார்க்க முடியலையா அப்படின்னா அது உண்மைதானே. வசனம் அதைத்தானே சொல்லுது. பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. ஏன் உலகளாவிய திருச்சபைகளிலே குழப்பங்கள், தவறுதலான உபதேசங்கள்? இன்னைக்கு சில மேலை நாடுகளிலே நல்ல ரெவரண்ட் ஜான் வெஸ்லி அவர்கள் ஆரம்பித்த திருச்சபையாகிய மெத்தடிஸ்ட் திருச்சபையில் கூட இந்த ஆணுக்கு ஆண் திருமணம், பெண்ணுக்கு பெண் திருமணம் என்கிற கோட்பாடுகளை அங்கீகரிக்க துவங்கி விட்டார்கள் என்றால், நமக்குள் பரிசுத்தம் இருக்குமே ஆனால் அந்த பரிசுத்த தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அப்ப நமக்கு ஒரு பயம் வரும். சபைக்குள்ள பயம் குறைந்து போறதற்கு காரணம் நான் பரிசுத்தவான் என்ற சிந்தனை தானே ஒழிய, எனக்குள் உண்மையாக பரிசுத்தம் இல்லாததினாலே பரிசுத்த தேவனை பார்க்க முடியவில்லை மாத்திரமல்ல, தரிசிக்கிறதுன்னா பார்க்கிறது மாத்திரமல்ல, அவருடைய அத்தனை காரியங்களையும் உணர்ந்து கொள்ளுகிற ஆசீர்வாதம். அவருடைய சத்தத்தை கேட்போம். நீ செய்கிறது தவறு என்று அவர் சொல்லுகிற சத்தத்தை இன்றைக்கு மெத்தடிஸ்ட் சபையிலே, குறிப்பாக மேலை நாடுகளிலே, UK, US போன்ற திருச்சபை இடங்கள்ல இருக்கிற திருச்சபைகளிலே அந்த சத்தத்தை அவர்களால் கேட்க முடியவில்லை. இன்னைக்கு நம்முடைய பகுதிகளிலும் கூட சபைகள் கர்த்தருக்குரிய வேதத்தை விட்டு தங்களுக்கு ஒரு வேதத்தை உருவாக்கி கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தவான்களே பரிசுத்த தேவனை தரிசிப்பார்கள். இந்த உலகத்துல நீ தேவனை தரிசிக்கிற அனுபவத்தோடு வாழாமல், நீ நித்தியத்திலே தரிசிக்க வேண்டி, கண்டிப்பாக தரிசிக்கத்தான் ஆகணும். அவரை நாம் அனுபவித்துத்தான் ஆகணும். அப்ப அந்த இடத்துக்குள்ள நீ போக முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டு அந்த தேவனை தரிசிக்கிற கூட்டத்துக்குள் நாம் உள்ளே வருவோம். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகிலே மிக முக்கியத்துவம் குறைந்து போன ஒரு வார்த்தை உண்டு என்றால் அது பரிசுத்தம். நான் அந்நிய பாஷையை பேசுகிறேன், நான் தீர்க்க தரிசனத்தை பேசுகிறேன், நான் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிறேன், நான் அக்னி அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் ஜெபிக்கும் போது அப்படியே அனலாய் இருக்கிறேன். இது எல்லாம் பரிசுத்தத்தின் அடையாளம் அல்ல. இந்த செய்தி துவங்குவதற்கு முன்பதாக எனக்கு ஒரு செய்தி வந்தது. இன்னைக்கு மாலை ஒரு 6:30 மணி இருக்கும். ஒரு இடத்துல சில வாலிபர்கள் கூடி ஜெபித்திருக்கிறார்கள். அந்த வாலிபர்கள் தமிழ்நாட்டில் தான், எனக்கு தெரிந்த பகுதி. அவர்கள் அடிக்கடி கூடி ஜெபிப்பார்கள். அன்றைக்கு அவர்கள் ஒரு போதகரிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு அவருடைய திருச்சபையில வைத்து முழு இரவாக ஜெபித்திருக்கிறார்கள். ஒரு 11-12 வாலிபர்கள். அதிலே ஒரு சபையை சார்ந்த 2 வாலிபர்கள், அவர்களும் தொடர்ச்சியாக இந்த ஜெப ஐக்கியத்திலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள். அவ்விதமாக ஒரு நாள் அந்த வாலிபர்கள் ஜெபிக்கும் போது அந்த இடத்திலே நான் சென்றிருக்கிறேன். அவர்கள் என்னை நீங்கள் ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. நான் அவங்களோடு இணைந்து ஜெபித்திருக்கிறேன். அப்படி நெடுமுழங்கால நின்று அப்படி வைராக்கியமா ஜெயிப்பாங்க, ஆவில நிறந்து ஜெயிப்பாங்க. அவர்கள் பல திருச்சபையை சார்ந்தவர்கள். அப்படி அவர்கள் முழு இரவாக ஜெபித்ததை கேள்விப்பட்ட ஒரு போதகர் தன்னுடைய திருச்சபையிலிருந்து தன்னுடைய அனுமதி பெறாமல் 2 வாலிபர்கள் அங்கு போய்விட்டார்கள் என்று கேள்விப்பட்டு
அவர்கள் இருவரையும் அழைத்து அவர் அவர்களை திட்டியிருக்கிறார். நான் அதற்கு மேற்கொண்டு அதை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் மற்ற வாலிபர்கள் அதை கேள்விப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறார்கள். சில வாலிபர்கள் இணைந்து ஒன்று கூடி தாகத்தோடு ஆவியில் நிரம்பி ஜெயிப்பதை சாத்தான் விரும்பவில்லை. அப்போ சாத்தான் என்ன செய்யறான்? இவர்களை கண்டிப்பதற்கு அவன் ஒரு மத தீவிரவாதியோ ஒரு காவல்துறையோ கொண்டு வரவில்லை. அவன் யாரை கொண்டு வருகிறான் என்று பாருங்கள். இன்னைக்கு பரிசுத்தத்தை சபை புரிந்து கொள்ளவில்லை என்று எடுத்துக்கொள்வதா? சபை விரும்பவில்லை என்று எடுத்துக்கொள்வதா? நாம் வணங்குகிற தெய்வம் பரிசுத்த தெய்வம். பரிசுத்தம் இல்லாமல் அவரை வணங்க முடியாது. அதனாலதான் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துட்டு வரும்போது கொஞ்சம் பாவியா வந்தவன் கூட வெளியே எழுப்பி போகும்போது அதிக பாவியா எழுப்பி போறான். இருதயத்துக்குள்ள இன்னும் நிறைய துவேஷங்களை அந்த பிசாசு அந்த அந்த இருதயத்துக்குள்ள அப்படி பேக் பண்ணி அனுப்புறான். பாரு பாரு, முன்னால அவர் அப்படி இருக்கிறாரு, இவர் இப்படி இருக்கிறாரு. இப்படியே ஆலயத்துக்குள்ள இன்னும் அதிகமான கெடுதலுக்குரியவனாக மாற்றி அவனை வெளியே அனுப்புறான். இதற்கு காரணம் அந்த வந்திருக்கிற அந்த மனிதர் பரிசுத்தம் இல்லாதவர். அவர் ஆலயத்துக்குள்ள அவரால் கர்த்தரை பார்க்க முடியல. சில திருச்சபைகள்ல சில போதகர்களே அப்படி இருக்கிறாங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இது ஒரு கடைசி காலம். நாம் பரிசுத்தமாகாமல் அந்த பரிசுத்த தெய்வத்தோடு நமக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அந்த பரிசுத்த தெய்வத்தை நாம உணர்ந்து கொள்ள முடியாது. அவருடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் அதிகமாக திருச்சபைகளில் பேசப்படுகிறது, குறிப்பாக பெந்தேகோஸ்தே திருச்சபைகளில். ஆனால் பரிசுத்த வாழ்க்கையை குறித்த உபதேசங்கள் சில சுவிசேஷர்கள் அங்கும் இங்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களை பாருங்கள். 1 கொரிந்தியர் 6, 19, 20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த சரீரத்துக்குள்ளதான் நீ ஆலயத்துக்குள்ள போகும்போது ஆல்டர்ல இல்ல, உனக்குள்ள அந்த ஆவியானவர் இருக்கிறார். அதுதான் பரிசுத்தம். உனக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடியினாலே நீ எளிதில அந்த பரிசுத்த தேவனை ஆராதிக்க முடிகிறது, அவர் சத்தத்தை கேட்க முடிகிறது, அவரை நீ தரிசிக்க முடிகிறது, அவருடைய உணர்வுகளை நீ புரிந்து கொள்ள முடிகிறது. அதுதான் ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. இன்றைக்கு இந்த ஆவியானவர் உனக்குள்ள வந்து விட்டாரோ அன்றைக்கு நீ சுயமாக முடிவெடுக்க முடியாது. நீ கர்த்தருடையவன், நீ கர்த்தருக்குரியவன். அழகா சொன்னான். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை பாருங்க. நான் கொஞ்சம் இந்த செய்தியில வசனங்கள் நிறைய இருக்குது, குறித்துக் கொள்ளுங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே புக்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப ஆவியானவர் நமக்குள்ள வந்த உடனே நம்ம ஒரு மறுரூபம். அதுவரைக்கும் இருந்த நான் வேறு, என்னைக்கு நான் இந்த ஆவியனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேனோ இப்பொழுது நான் வேறு ஒரு நபர்.
நான் யாரு? நான் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க முடியாது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஒரு நாளும் சபைக்குள்ள நின்று இது எங்க சபை வழக்கம்னு சொன்னீங்கன்னா நீ கர்த்தருக்கு எதிரா பேசுறான்னு அர்த்தம். ஒரு நாளும் அது எந்த சபையாக இருந்தாலும் சரி, இது எங்க சபை வழக்கம் என்று சொல்வாய் என்றால் யூ ஸ்பீக் அகைன்ஸ்ட் அவர் லார்ட். கர்த்தருக்குத்தான் வழக்க முடியும். சபை கர்த்தருக்குரியது. அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, நீ அபிஷேகம் பெற்ற பிறகு நீ இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, தேவனுக்கு எது பிரியமானது, எது தேவனுடைய பரிபூர்ண சித்தம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை பாருங்க, தேவனுக்கு எது நன்மை என்பதை நீ பார்க்கணும், தேவனுக்கு எது பிரியம் என்பதை நீ பார்க்கணும், எது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்பதை நீ பார்க்கணும். அப்படி பார்ப்பாய், ஆனால் உன்னுடைய மறுரூபம் நீ மாற்றப்பட்டிருக்கிறாய் என்பதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இந்த கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் பரிசுத்தவானாகும் போது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாருங்கள், நான் பரிசுத்தவானாகும் போது பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி, ரொம்ப அழகா சொல்றாரு, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனம் மற்ற எந்த அசுத்தமும், அதுல ஒரு பெரிய பட்டியலை போடலாம், மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூட. அப்போ ஒரு மனுஷன் பரிசுத்தவான் ஆகி விட்டானால் அவனுக்குள்ள பரிசுத்தவானுக்குடைய குணாதிசயம் வரணும். பரிசுத்தவானுக்குரிய வேசித்தனம் இருக்கக்கூடாது, பரிசுத்தவானுக்குரிய வேற எந்த அசுத்தம், சாத்தானுக்குரிய அசுத்த குணங்கள் இருக்கக்கூடாது, பொருளாசை இருக்கக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இன்னைக்கு ஐயா ஜெபத்துல ரொம்ப அருமையா சொன்னாங்க, செழுமை உபதேசங்களை யார் பேசுகிறார்களோ அவர்கள் பொருளாசைக்காரர்கள். அவர்களுக்குள்ளே பொருளாசை இருக்கிறது, அந்த பொருளாசையை அவர்கள் மற்றவர்களுக்குள்ளே கடத்துகிறார்கள். அப்ப அவரே பரிசுத்தவான் கிடையாது. அப்ப அந்த கூட்டம் யார் கூட்டம்? அது சாத்தானுக்குரிய கூட்டம். அது சாத்தானின் உபதேசத்தை சொல்லுகிற கூட்டம். அது பரலோக தரிசனத்திலிருந்து ஜனங்களை வழிவிலக்கி நரகத்துக்கு நேராக நடத்துகிற கூட்டம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு மனுஷன் உண்மையாக பரிசுத்தாவினுடைய நிறைவை பெற்று அவன் பரிசுத்தமானாக வாழ்வானேயானால் அவனுக்குள்ள பரிசுத்த தேவனுடைய அந்த தாகம், அந்த ஏக்கம், அந்த உணர்வுகள் மேலோங்கி நிற்கும். இந்த உலகத்து, அதுக்கு நம்ம முந்தின வசனத்துல பார்த்தோம் ரோமர்ல, அவன் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டான். பரிசுத்தவான்கள் ஒத்துக்கொள்ள முடியாத குணாதிசயங்கள் அவனுக்குள்ள இருக்காது. இன்னும் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அவன் கோணலும் மாறுபாடுவான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாயிருப்பார்கள். அவர்கள் தேவனுடைய பார்வையில குற்றமற்றவர்களாயிருப்பார்கள். சபை பார்வையில சொல்லல, சபை குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கும். அவர்கள் தேவனுடைய பார்வையிலே குற்றமற்றவர்களாயிருப்பார்கள். அவர்கள் தேவனுடைய பார்வையிலே மாசற்றவர்களாயிருப்பார்கள். அவர்கள் தேவனுடைய பார்வையில கபடற்றவர்களாயிருப்பார்கள். இதுதான் பரிசுத்தவானுடைய குணம். அப்ப இந்த குணங்களை யார் அடைகிறார் என்றால் அவர்கள் கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள், பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள். இன்றைக்கு கொடுக்கிற விளக்கங்கள் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவி பரிசுத்தாவி என்று சொல்லி அவர்கள் வேறொரு ஆவியை திணிக்க முற்பட்டு விட்டார்கள். உங்களுக்கு அந்த வரம் உங்களுக்கு வந்தார், நான் ரொம்ப சந்தோஷம், நல்லா ஆவியில நினைஞ்சு யோமனலாம். ஆனால் அதுவே அடையாளம் என்று எதிர்பார்ப்பாய். ஆனால் சில நேரங்களில் அநேக ஜனங்கள் இந்த வஞ்சக ஆவியில பாதிக்கப்பட்டு போனார்கள். நீங்கள் இன்றைக்கு அந்த வாசித்திருப்பீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தை பாருங்க. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறாங்க. ரொம்ப அழகா சொல்றாரு, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, அவர் பரிசுத்தத்திற்கே நம்மை அழைத்திருக்கிறார். என்ன அழகான வார்த்தை பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஏன் இன்றைக்கு சபைகளில அசுத்த சிந்தனை, சபைகள்ல அசுத்தம் உள்ள காரியங்கள் பேசப்படுது? இன்னைக்கு அந்த போதகர், அது 2 வாலிபர்கள் போனதற்காக அவர்களை திட்டுவதற்கு உபயோகித்த வார்த்தைகளை அந்த மற்ற வாலிபர்கள் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அப்படியே நடுங்கிட்டாங்க. அருவருப்பான அசுத்தமான வார்த்தைகள்.
எப்படி பேச முடியுது? உன் பிரசங்க படத்துல இருந்து பிரசங்கம் பண்ணுகிறாய், ஒரு திருச்சபையை பல வருஷங்களாக நடத்தி வருகிறாய், இன்னும் நம்ம பரிசுத்தவானா மாறலன்னு அர்த்தம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் வாழுகிற சபையில நல்ல ஐக்கியத்தை வைத்து அங்க நடக்கிற கூட்டங்களுக்கு செல்லுங்கள். உங்களுக்கு ஆவிக்குரிய ஃபெல்லோஷிப் கிடைக்குமே ஆனால் சபை பாகுபாடு இல்லாமல் நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். உங்கள் சபையின் நிகழ்ச்சிகளிலே பங்கு பெறுவதற்கு தடையில்லாமல் பழகிக் கொள்ளுங்கள். அந்த ஐக்கியங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட உறவுகள் அவ்வளவு எளிதாக கிடைக்காது. இன்னும் 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 3 வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நீங்கள் பரிசுத்தமா உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். முதல்ல சொல்றாரு 4 அதிகாரம் 7 வசனத்தை பார்த்தோம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்குது. அப்போ எதுக்கு ஆண்டவர் சபைக்குள்ள நம்ம கொண்டு வந்திருக்கிறார்னா, நம்மை உருவாக்குவதற்காக. ஏன் பரிசுத்தம்னா என்ன? ஒரு பாத்திரத்தை விளக்குறோம், ஒரு சின்ன டாட் இருந்தா நமக்கு அதை ஒத்துக்கொள்ள முடியவில்லையே. நம்ம அந்த பாத்திரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அதுல கரைகள், அழுக்குகள், துவளக்கப்பட்ட பாத்திரத்துல இருக்குமே. ஆனால் அதை நமக்கு அதை கொண்டு ஒரு முக்கியமான இடத்துல ஒரு டைனிங் டேபிள் வச்சா நமக்கு எப்படி இருக்குது? 5 வசனத்தை பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:5. உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை கவனமாய் ஆண்டு கொள்ளுங்கள். ஆமா, அது கரபிடிச்சிடக்கூடாது, அது கரபிடிச்சிடக்கூடாது. கவனமாய் ஆண்டு கொள்ளுங்கள். எனக்கு அருமையானது என்னுடைய அன்பு பிள்ளைகளே, ஆபகு தீர்க்கதரிசி 1 அதிகாரம் 13 வசனம் முதல் வரியை பாருங்கள். அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணன். அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. நம்முடைய தேவன் அநியாயத்தை சகிக்க மாட்டார். நம்முடைய தேவன் அநியாயத்தை சகிக்க மாட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த பரிசுத்த தெய்வத்தை வணங்குகிற நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். நான் சில குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக பாருங்கள், சுய திருப்தியிலிருந்து வெளியே வாங்க. நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற சுய திருப்தியிலிருந்து நீங்க வெளியே வாங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த சுய திருப்தி வெரி டேஞ்சர். ஆகையினால்தான் வெளிப்படுத்தல் 22 அதிகாரத்துல அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும். நான் பரிசுத்தமா இருக்கிறேன் என்ற முடிவுக்கு வருவேனே ஆனால் நான் ரொம்ப உயரத்துல இருந்து கீழே விழுந்துருவேன். அந்த பரிசுத்த பாதைக்குள்ள நுழைஞ்சிருக்கிறேன். நான் இன்னும் பரிசுத்தமாகணும், நான் இன்னும் பரிசுத்தமாகணும். நீங்க பிலிப்பியர் 3 அதிகாரம் 4 முதல் 11 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் சில வரிகளை மாத்திரம் அதிலே வாசிக்கிறேன். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். 5 வசனத்துல சொல்றாரு, அவருடைய கேரக்டர்லாம் சொல்றாரு. நான் 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் அடைந்தவன், நான் இஸ்ரவேல் வம்சத்தான், நான் பென்யமீன் கோத்திரத்தான், நான் நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், இதெல்லாம் எனக்கு தகுதி இருக்குது. அப்ப இந்த மாம்ச தகுதி அது பிறதான் சொல்றாரு, அதை நான் குப்பை அப்படிங்கிறாரு 8வது வசனத்துல. எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தது தகுதி அல்ல. நீ அபிஷேகம் பெற்றது கூட தகுதி இல்லையா? அப்ப எது தகுதி? நான் அந்த கர்த்தரை இறுக பற்றி கொண்டு பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை சேவிக்கிறேனே, அதுதான் என்னுடைய தகுதி. அதுக்குத்தான் கிருபை. பாவம் செய்கிறதற்கு கிருபை அல்ல. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், பாவம் பெருகின இடத்திலே கிருபை பெருகிட்டு. ஆகையினால நம்ம பாவம் செய்யலாம் என்று ஒத்துக்கொள்ளலாமா? உன்னை மீட்கிறதற்கு அவ்வளவு கிருபை தேவை இருக்கு. இல்லை என்றால் அவ்வளவு பெரிய பாவியாகிய உன்னை கர்த்தர் அகற்றி போடுவார். அவருடைய கிருபையினாலதான் உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். அதே போல இந்த பரிசுத்தம் என்கிற
அந்த அந்தஸ்தும் கர்த்தர் அவருடைய ரத்தத்தினால நம்மளை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். ஆகவே இந்த பரிசுத்தம் என்கிற தகுதியை இந்த உலகத்துல நான் இருக்கிற சபையின் அந்தஸ்தை வைத்தோ அல்லது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் அந்தஸ்தை வைத்தோ நாம் தீர்மானித்து விடக்கூடாது. அதுல திருப்தியாகி விடக்கூடாது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா கற்றுக் கொடுக்கிறாரு. வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால், வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால், அப்போ நாம் நீதியில வளரணும். நாம் நீதியில வளரணும். நமது உலகத்து மனுஷனுடைய நீதிக்கு நம்மளை கம்பேர் பண்ணி அதுல நாம சுய திருப்தி அடைந்து விடக்கூடாது. நான் அவரை விட பெட்டர். ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல எக்ஸாம் பேப்பர் கொடுப்பாங்க வேல்யூ பண்ணி. இந்த பசங்க மார்க்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு வீட்டுல போய் இந்த மார்க்கு சொன்னா திட்டு விழுமே அப்படின்னு சொல்லி பக்கத்துல 1-2 பேர்கிட்ட மார்க்க கேட்டு வாங்கி கொண்டு வீட்டுல போய் என் மார்க் இவ்வளவுதான் நினைக்காதீங்க, நான் அவனை விட பரவாயில்லன்னு சொல்லுவான். ஒருவேளை நம்ம நிலைமை கூட பரிசுத்த வாழ்க்கையில அப்படி இருந்து விடக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ரோமர் 10ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பாருங்கள். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. இஸ்ரவேலர் குறித்து சொல்றார். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. இப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். எப்போ சுய நீதியை நீ நிலைநிறுத்துகிற ஒரு குணம் உனக்குள்ள வந்து விட்டால், சுய நீதியிலே நீ திருப்தி அடைய ஆரம்பித்து விட்டால், மிகப்பெரிய டேஞ்சர் என்ன அப்படின்னா, ஊழியம் செய்கிறேன் ஐயா, சபைக்குள்ள சண்டையை முட்டுறான், அவனை ஊழியம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சுய திருப்தியில இருக்கிறான். பாரம்பரிய திருச்சபைகளிலே லே பிரீச்சர்ஸ் என்று ஒரு லிஸ்டே வச்சிருக்கிறாங்க. அவர்களில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவர்கள்? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உன்னுடைய சுய நீதி உனக்கு பரிசுத்தமான இந்த அந்தஸ்தை கொண்டு வந்து விடாது. நீங்க அதான் ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல அங்கே கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் எச்சரிக்கிறார். உங்க காணிக்கைகளை கொண்டு வராதீங்க, உங்க தூபங்காட்டுதல் வேண்டாம், அது அருவருப்பா இருக்கு. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். இது கர்த்தருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைங்க, உங்க பேராய சொன்ன வார்த்தை இல்ல. கர்த்தர் சொல்றாரு, உன் கையெல்லாம் கரபடிச்சு போயிருக்குது. நான் 15ஆம் வசனத்துல பாருங்க, நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உன்னுடைய நீ ஆவிக்குரிய காரியங்களுக்காக சபைகளிலே ஆசரிக்கிற கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். அப்ப நீ எதுக்கு நடத்துற? ஒருவேளை தத்ரூபமாக இதெல்லாம் ஆவியில நம்ம பார்ப்போமே, ஆனால் கர்த்தர் அதை பார்க்கல. நீங்க 4 பேர் உட்கார்ந்து அதை நடத்திக்கிட்டு உங்களுக்குள்ள ஒரு சுய திருப்தியில நீங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகிறீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சுய திருப்தியிலே நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். இரண்டாவதாக, நான் பரிசுத்தவான் என்பதற்கு தடையாக இருக்கிற இன்னொரு காரியம், அல்லது அதை உறுதிப்படுத்த வேண்டும். நான் பரிசுத்தவான் என்றால் நீ உன்னுடைய ஒன்றுமில்லாமையை ஒத்துக்கொள். நான் ஒண்ணும் இல்லை, ஐ எம் நத்திங். அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் மீண்டுமாக நினைப்பூட்ட விரும்புகிறேன். நீங்கள் ஒரு நாளிலே சில மணி நேரமாவது அல்லது 1 மணி நேரமாவது வேலை பார்க்கிறீங்கன்னா 1 மணி நேரமாவது தனித்து உட்காரப்படாங்க. நான் அதை முழங்கால் நின்று ஜெபிங்க நான் சொல்ல விரும்பல. ஜெபிப்பது நல்லது. ஆனால் தனித்து உட்கார்ந்து வேதம் வாசித்து அந்த கண்ணாடியிலே உங்களை பார்க்க பழகுங்கள். அது உங்களை பரிசுத்தவானாக மாற்றும். அது வரைக்கும் உனக்குள்ள எனக்கும் கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிற எண்ணம் வரும்.
இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, தமிழ்நாட்டுல நிறைய கிறிஸ்டியன் டெப்டி காட் இருக்கிறாங்க, துணை கடவுள்கள். ஜனங்கள் அவர்களை நோக்கித்தான் ஓடுகிறார்களே ஒழிய, தனித்து ஒரு மணி நேரம் உட்கார்ந்த அந்த கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்த அந்த ரத்தத்தை சிந்திய இயேசுவின் பாதத்திலே உட்காருகிற அனுபவத்தை விட்டு விட்டார்கள். நான் இந்த கூட்டத்துக்கு போனேன், எங்க வீட்டுல அவரு மெசேஜ் தான் ஓடிக்கிட்டே இருக்கும், ஓடிட்டு போகுது. நீ எங்கே தேவனுடைய பாதத்திலே தனித்து உட்காருகிற அனுபவம்? நீங்க பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசன ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டாச்சு. அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஐயோ, நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்களின் நடுவில் வாசமாயிருக்கிறேன். அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறேன். நான் நல்லா இருக்கிறேன், நான் சேனைகளின் கர்த்தரின் ராஜாவை என் கண்கள் பார்த்தது. ஆனா என்னை சுத்தி இருக்கிற கூட்டம் நல்லா இல்ல. கர்த்தர் அவருடைய உதடுகளிலே ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருந்தாலும் சரி, உங்களுடைய இயலாமையை ஒத்துக்கொள்ளுங்கள். நாம நான் நல்லா இருக்கிறேன்னு நீங்க நினைப்பீர்களே, ஆனால் அதாவது ரட்சிக்கப்பட்ட நல்ல அன்பு பிள்ளைகள், நீங்க நல்லா கவனிச்சுக்கிடுங்க, நம்மளை சுத்தி பிசாசு எப்பவும் நம்மளை விழுங்கலாமான்னு சுத்தி சுத்தி வர்றான். நீ ஒரு காரியத்துல திருப்தியாவா என்றால் அவன் எளிதிலே உன்னை அதிலே நிறுத்தி விடுவான். அதுக்கு பிறகுதான் உனக்கு ஒரு சத்தம் கேட்கும், நீ நல்லா பாடுறா, நீ நல்லா ஜெபிக்கிறா, நீ நல்லா வேதத்தை பேசுறா, நீ நல்லா பிரசங்கம் பண்றா. உன்னை பிசாசு சுத்தி நின்று உன்னை புகழ்ந்து அப்படியே உன்னை அந்த பரிசுத்தத்துல இருந்து கீழே குப்புற உள்ள தள்ளிடுவான். ஒவ்வொரு நாளும் நான் தனித்து உட்கார்ந்த, ஆண்டவரே இன்னும் நான் எதுல எல்லாம் குறையா இருக்கிறேன், ஆண்டவரே நான் இன்னும் சரி செய்ய வேண்டிய பகுதிகள் என்ன? நீங்க அப்படி கேளுங்க. நீங்க நீங்க எப்போ அந்த நாள்ல நீங்க அதுக்கு முந்தி செஞ்ச பாவத்தெல்லாம் ஆண்டவர் உடனே உங்க மனதுல அந்த உணர்வை கொண்டு வருவார். மூன்றாவதாக பாருங்கள், இன்னைக்கு எல்லாரும் மனம் திரும்பியிருக்கேன்னு சொல்றோம், ஆனால் எனக்கு உண்மையான ஒரு மனம் திரும்புதலின் உணர்வு அவசியம். உண்மையான மனம் திரும்புதலின் உணர்வு. எப்படி உண்மையா மனம் திரும்ப முடியும்? ஒரு பாதிப்பு வரணும். எனக்குள்ள ஒரு பாதிப்பு, நான் இவ்வளவு மோசமா இருந்தேன்யா, இப்பதான் நான் நல்ல ஆளா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்குள்ள வரணும். நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை பாருங்கள். அங்க அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அபிஷேகத்துக்கு பிறகு, அந்த 120 பேருடைய அபிஷேகத்துக்கு பிறகு நடந்த முதல் செய்தியில அவர் பேசுறாரு. அப்போ இதை அவர்கள் கேட்ட பொழுது, அங்க கூடியிருக்கிற ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்படி ஒரு அனுபவம் நமக்கு வந்திருக்கணும். இந்த இருதயத்துல நம்முடைய பாவத்தினாலே குத்தப்பட்டு மனம் திரும்பிய அனுபவம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுவிட்டேன் என்று சொல்கிற எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு உள்ளான மனம் திரும்புதலின் அனுபவம் அவசியம். அதனாலதான் நான் தனித்து உட்காருங்கள் என்று சொல்கிறேன். ஒருவேளை திரும்ப நான் ரட்சிக்கப்படுறதா அப்படிங்கிறது இல்லை, ஆனால் உங்களுடைய ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்கிறீர்களே, உங்களுடைய ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட இயேசு கிறிஸ்து முதல் சந்திக்கிறார். வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 9:6, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? இந்த அனுபவம் வேணும், இந்த அனுபவம் வேணும். நீங்க தனித்து உட்கார்ந்து ஆண்டவரை தரிசிக்கிற அனுபவம் இல்லை என்றால் உங்களுடைய பரிசுத்தத்திலே குறைவு இருக்கிறது. தனித்து உட்கார்ந்து வேதத்தை அப்படி திறந்து வச்ச உடனே உன் பக்கத்துல ஆண்டவர் நிற்கிற அந்த உணர்வு வரும். முதல்ல உனக்குள்ள இருக்கிற அந்த பாவனையா வெளியே வரும். உனக்குள்ள இருக்கிற அந்த பாவ சிந்தனை வெளியே வரும். ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல மிக முக்கியமான ஒரு குறைவு என்ன என்றால், சில ஊழியக்காரர்களை பார்த்து அவர் பெட்டர் என்று சொல்கிறார்கள்.
நீங்க உங்களை மார்க் போட சொல்லல நான். ஆனால் கர்த்தர் விரும்புவது பெஸ்ட் தான். பெட்டர் என்றால் 2 பேரை கம்பேர் பண்ணி அவரை விட இவர் பரவாயில்லன்னு சொல்றது அர்த்தம். அது நம்முடைய வேலையும் அல்ல, அப்படிப்பட்டவர்களோடு நாம் ஒட்டி கொண்டிருக்க வேண்டிய தேவையும் அல்ல. அதனாலதான் பரலோகத்துக்கு போகும்பொழுது நாம் யாருடைய சாயலில் இருப்போம் என்றால், நாம் நம்மை படைத்த தேவனுடைய சாயலுக்கு இருப்போம். ஏன்னா அந்த சாயல்ல தானே அவர் நம்மளை உருவாக்குனாரு. நம்முடைய ஆரம்பம் அதுதானே. ஆகவே இங்க மனிதர்களை நாம் எடை போட்டு அவர்களுக்குள் நான் பெட்டர் என்பது ஒரு கிறிஸ்தவ பரிசுத்தத்தின் உயர்வு கிடையாது. இன்னைக்கு அப்படி சில எடை போட்டு நாம் இவரை விட அவர் பரவாயில்லன்னு சொல்லி அவரை தேடி ஓடுகிறோம். நீ யாரை வேணா தேடி போங்க, நீங்க உங்க சர்ச்சில் மட்டும் இருந்து ஜோம்னுங்க, பிறகு தனிச்சு 1 மணி நேரம் உட்காருங்க. என்னை போல் ஓய்வு பெற்றவர்களாக இருப்பீர்களே ஆனால் எவ்வளவு மணி நேரம் முடியுமோ அவ்வளவு மணி நேரம் தனிச்சு உட்காருங்க. ஏன்னா சீக்கிரத்துல முடிவு வரப்போகுது. ஏன்னா வயசாகிட்டு போகுது. ஒண்ணு சாவு வரும், இல்லை என்றால் இயேசுவினுடைய வருகை வரும். உன்னுடைய இருதயமாகிய பாத்திரம் கழுவி துலக்கப்படுவதற்கு கர்த்தர் உனக்கு கிருபையாக ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறார். உட்கார்ந்து வீண் வார்த்தைகளை பேசாதீங்க. சபை கமிட்டி, நிறைய இடத்துல ரிட்டையர் ஆனவங்களை கொண்டு கமிட்டியில போட்டு அவங்க அதுக்கு பிறகு ரொம்ப சாக்கடையா மாறிடுறாங்க. கொஞ்சம் வெளியே வாங்க, இளைஞர்களுக்கு அந்த வழியை விடுங்க. நீங்க கொஞ்சம் தனிச்சு உட்கார்ந்து பைபிளை படிக்க ஆரம்பிங்க. உங்களை நீங்க கழுவி சுத்திகரியுங்கள். ஒரு கான்பிடன்ட் வேணும். 60 வயசுக்கு மேல உனக்கு கிருபையா கர்த்தர் ஆயுசு நாட்களை கொடுத்திருப்பானால் உனக்குள்ளே போறது ஒரு தெளிவு வரணும். இன்றைக்கு நான் மறிப்பேனே ஆனால், இந்த வினாடிகளை மறிப்பேனே ஆனால் நான் இயேசுவை முகமுகமாய் பார்ப்பேன் என்கிற ஒரு வாயின் வார்த்தை அல்ல, இருதயத்தின் தெளிவு வரணும். 4வதாக பரிசுத்தவான்கள்ட்ட ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை இருக்கணும். நான் பாவத்திற்கு செத்தவன் என்கிற உணர்வு வரணும். நான் பாவத்துக்கு செத்தவன். ஆமா, ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஆமா, நான் மனம் திரும்புவதற்கு முன்னால் இருந்த என்னுடைய அந்த சரீரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டது. இனி அது செயல்பட முடியாது. நான் இனி பாவம் செய்ய முடியாது. இதுதான் பரிசுத்தத்தினுடைய மிக உயர்ந்த ஒரு குணாதிசயம். இந்த உணர்வு நமக்கு வரணும். பொய் சொல்றது, பொய் கையெழுத்து போடுறது, பொய் கணக்கு கொடுக்கிறது, இது எல்லாரும் தேவை. நான் செய்துட்டேன், தொழில் செய்தா இந்த மாதிரிலாம் பொய் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எப்படியோ ஒரு வாழ்க்கை 6 நாள் வாழ்ந்துட்டு 7வது நாள் சர்ச்சுக்குள்ள வந்து நின்று அந்நிய பாஷை பேசுறதுனால நீ ஒன்னே ஏமாத்திக்கலாம். ஆனா ரொம்ப சந்தோஷம், உன்னை பார்த்து சந்தோஷப்படுறது யாருன்னா லூசிபர் தான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்னும் அத ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? இனி நான் எப்படி பாவத்துல வாழ முடியும்? நான் பாவத்துக்கு செத்துட்டேன். இனி நான் எப்படி அந்த பாவத்திலே வாழ முடியும்? ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், பரிசுத்த பிள்ளைகள் என்ன நினைக்கணும்? நான் இனி பாவத்துக்கு செத்துட்டேன், இப்போ நான் தேவனுக்குள்ள வாழ்கிறேன். அப்போ தேவன் எப்படி இயங்குகிறாரோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அந்த ரோல் மாடல் தான் நம்ம கிட்ட, அந்த தாட்ஸ் தான் வரணும். சபையின் மூப்பர்களாக, போதகர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாய்க்கு காவல் வையுங்கள். நான் அதை அதிகமா இப்ப ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். உங்களுக்கு எதிரிலே வருகிறவர்களோடு நீங்கள் பேசும் பொழுது அவர்கள் உங்களிடத்தில் ஆலோசனைக்காகவோ அல்லது சில காரியங்களை குறித்து அறிந்து கொள்வதற்காகவோ வருவார்களே ஆனால் சுருக்கமாக பேசி அனுப்புங்கள். நம்ம நிறைய பிரச்சனையில தப்பிக்கலாம்.
எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, கையில செல்போன் இருக்கு என்று சொல்லி கண்டவங்களுக்கும் போனை போட்டு போட்டு பேசாதே. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். நீதிமொழிகள் 28:14. நீங்க 13ஆம் வசனம் ஐயா ஜெபத்துல ரொம்ப அழகா சொன்னாங்க. தன் பாவங்களை அல்ல, அவங்க சொன்ன வசனம் வந்து அப்போஸ்தலன் ஐயா பவுல் சொன்ன வசனம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் அவர்களை பிரதான பாவி என்று சொன்னான்னு சொல்லி ஒரு வசனம் சொன்னாங்க. நீதிமொழி 28:13 பாருங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விடுவான். ஆண்டவருக்கு எப்பொழுது பயந்துரு. நீங்க ரோமர் 6:10 வசனத்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்து மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். இதுதான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையுடைய அனுபவம். நாம் எப்பொழுதும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக வாழ வேண்டும். கடைசியாக பாருங்கள், இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நீங்க ரோமர் 8:37 வசனத்தை பாருங்கள். 36, 37, 38. கிறிஸ்துவின் அன்பை விட்டு இந்த உலகத்துல எந்த காரியமும் நம்ம பிரிக்க முடியாது. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ எதுவும் பிரிக்க முடியாது. இவை எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். நீ பரிசுத்தவானாக மாறுவாயானால், ஒருவேளை இதெல்லாம் ஆசீர்வாதமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அது எனக்கு ஆசீர்வாதமா தெரிஞ்சது. இந்த கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை விட்டு இந்த உலகத்துல ஒரு காரியமும் பிரிக்க முடியாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். இதுதான் பரிசுத்தவானுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். நமக்கு ரொம்ப வேண்டியவங்க நம்மகிட்ட பேசல, முகத்தை தூக்கிட்டு போனா எவ்வளவு வேதனையா இருக்கு. பெத்த தாய, பெத்த பையன் கல்யாணம் ஆன பிறகு பிரிஞ்சு போயிட்டு பெற்றோரை கண்டுகொள்ளவில்லை என்றால் அந்த பெற்றோருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆனால் இங்கே மிக அருமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த உலகத்துல எந்த போராட்டம் வந்தாலும், அது பிசாசினால வந்தாலும், அந்த கிறிஸ்துவுக்கு நமக்குள்ள அன்பை விட்டு பிரிக்க முடியாது. இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். 39ஆம் வசனத்தை பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியாது. அது உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, வேற எந்த சிருஷ்டியானாலும் சரி, மனுஷனானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 2:14 வசனத்தை பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீ பரிசுத்தவானா இருப்பாயானால், நல்லா கவனிச்சுக்கிடுங்க, உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த வாழ்க்கையில அவருடைய நாமத்தை மைமைப்படுத்துகிற, ரொம்ப அருமையான வார்த்தை கொடுத்திருக்கு, வாசனை வீசுகிறவர்களாக, அவருடைய வாசனையை வீசுகிறவர்களாக அவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். இதுதான் பரிசுத்தவான், அவன் தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உனக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒன்று இருக்கும், உனக்கும் தேவனுக்கும் ஒன்று இருக்கும். தேவன் தன்னுடைய மகிமையை உன் மூலம் தான் இந்த உலகத்துக்குள்ளேயே வெளிப்படுத்துவார். சின்ன சின்ன ஊழிய, நான் அவர்கள் சிறியவர்கள் என்று சொல்ல மாட்டேன், மறைந்து வாழ்ந்த ஊழியக்காரர்கள் எங்கேயாவது கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க, அதிக நேரம் ஜெபத்திலே இருப்பாங்க. அவங்களை பார்த்தாலே ஒரு தெய்வீக கலர் இருக்கும். அவங்க சாதாரணமாக ஜெபிப்பார்கள், மிகப்பெரிய அற்புதங்கள் நடந்திருக்கும். ஆனா அவங்க விளம்பரப்படுத்தி இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள், பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள். நீங்க 1 தெசலோனிக்கேயர் 5:14 முதல் 33 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:14 முதல். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். எல்லா இடத்துலயும் போய் உட்காராதீங்க. சபையில ஏதாவது கமிட்டியில உட்கார்ந்து நீங்க பேச ஆரம்பிக்கும் போது அங்க சண்டை சச்சரவுகள் அருமையானால் அப்படியே அமைதியாக எழும்பி சென்று விடுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். நீங்க அப்படி விலக ஆரம்பிக்கும் போது 23ஆம் வசனத்தை பாருங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை
முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ரொம்ப அருமையான ஒரு வசனம். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளையே, நீங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகும் பொழுது கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இது என் பிள்ளை, என்ன மாதிரியே இருக்கிறான், என்ன மாதிரியே வளர்கிறான், என் ஜாட என் பிள்ளை கிட்ட இருக்கே. கர்த்தர் என்ன செய்றாரா? உன் ஆவியை பாதுகாக்கிறார், உன் ஆத்மாவை பாதுகாக்கிறார், உன் சரீரத்தை பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறார்? அது இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாகி வரும்பொழுது அது எந்த குற்றமும் இல்லாத பரிசுத்தம் உள்ளதாய் இருக்கும்படி பாதுகாக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்தவான்கள், நீங்கள் பரிசுத்தவான்கள். அவருடைய வருகையிலே அவரை தரிசிப்பவர்கள் மாத்திரம் அல்ல, உங்கள் வாழ்நாளிலேயும் நீங்கள் தினசரி கர்த்தரை தரிசிக்கிறீர்கள். 2 தீமோத்தேயு 1:13-14 பாருங்கள். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டு. ரொம்ப அழகா சொல்றாரு. என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான, உன்னை குணப்படுத்துகிற அந்த வார்த்தைகளின் சட்டத்தை கை கொண்டிரு. ஆமா, இத பிரிக்கிற, உன்னை கர்த்தரை விட்டு பிரிக்கிற தவறுதலான உபதேசம் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நேத்து கர்த்தர் என் கூட பேசினாரு, சொப்பனம் கண்டேன், இது எல்லாமே சாத்தானுடைய தந்திரங்கள். வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனை பரிசுத்தம் உள்ளவன் ஆக்குகிற ஆரோக்கியமான வார்த்தைகளாகிய சட்டத்துக்கு கீழ்ப்படியுங்கள். 14வது வசனத்தை பாருங்க. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை, அதுதான் ஆரோக்கியமான வசனம், இதுதான் நமக்கு கிஃப்ட். அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவினாலே காத்துக்கொள். நீ பரிசுத்தமுள்ளவனா இருக்கணும்னா அந்த வார்த்தைகளை உன் இருதயத்துல வச்சு காத்துக்கொள். எந்த மனுஷனுக்கும் இன்றைக்கு இந்த உலகத்திலே, குறிப்பாக தமிழகத்திலே சுற்றி தருகிற தவறுதலான போதகர்களுக்கும் நீ பயப்படாமல், நீ வேதத்தில் இருந்து கற்றுக்கொண்ட ஆரோக்கியமான வசனங்களை பரிசுத்தாவியின் உதவியோடு பாதுகாத்துக்கொள் என்று சொல்லி எங்க அப்போஸ்தலன் பவுல் இளம் ஊழியன் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 22:11 மீண்டுமாக நினைப்பூட்டி செய்தியை முடிக்க விரும்புகிறேன். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த இடத்துல நல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகள் கடந்த 2 வாரங்களாக ஓரளவுக்கு அதிகமாக வருகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தத்தின் மீது வாஞ்சியாய் இருங்கள். நீங்க பரலோகத்துக்கு வர வேண்டியவர்கள். தவறுதலான உபதேசத்தை நோக்கி ஓடாதீர்கள். நாம் எல்லாரும் அந்த முகமுகமாய் சர்வ வல்லமை உள்ள திரியேக தேவனை தரிசிக்க போகிறோம். கர்த்தர் அந்த கிருபையினாவினால் உங்கள் எல்லாரையும் நிரப்புவாராக. ஆமென்.